மதுவுக்கு எதிரான தொடர் போராட்டத்தின் காரணமாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய சட்ட போராட்டத்தின் காரணமாகவும் தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பானை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அனைத்து மதுக்கடைகளும் மாநில நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடைகளும் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதனை எதிர்த்து தமிழக அரசு டெல்லி உள்ள உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்தது. அந்த வழக்கிலும் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து போராடி வெற்றி பெற்றிருக்கிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய நம் நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடைகளை உடனடியாக அகற்ற வேண்டும். மார்ச் 31 அகற்ற வேண்டும். கடைகளை 500 நெடுஞ்சாலையிலிருந்து 500 மீட்டருக்கு உள்ளே தான் அமர்த்த வேண்டும். அந்த கடைகளுக்கான வழிகாட்டு பலகை கூட தேசிய நெடுஞ்சாலையிலோ மாநில நெடுஞ்சாலையிலோ அமைக்கக்கூடாது என உத்தரவிட்டிருக்கிறது. ஆனாலும் தமிழ்நாடு அரசு மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக அந்த கடைகளை எல்லாம் அகற்றாமல் முதலமைச்சர் 500 கடை அகற்ற உத்தரவிட்டார் என்ற போலியான அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார்கள். அப்படி கரூர் மாவட்டத்தில் மட்டும் 67 கடைகள் அகற்றப்பட வேண்டிய கடைகள் இருக்கிறது. அந்த கடைகளில் இவையெல்லாம் உச்சநீதிமன்றத்தால் எடுக்க சொல்லி உத்தரவிடப்பட்ட கடைகள் சட்டவிரோதமாக செயல்படுகின்ற கடைகள் என்று அதை அடையாளப்படுத்துகின்ற விதமாக அந்த பெயர் பலகையின் மீது நாங்கள் அதை ஒரு பொதுநலன் கருதி ஒரு ஸ்டிக்கரை நாங்கள் பதிவு செய்ய வந்திருந்தோம். எங்களை காவல்துறையினர் தடுத்து கைது செய்திருக்கிறார்கள். எங்களது போராட்டம் தொடரும். மார்ச் 31 மாநில அரசு முடிவெடுத்து டாஸ்மாக் கடைகளை அகற்றாவிட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியை களத்தில் இறங்கி அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்துகின்ற விதமாக கடைகளை அகற்றும் என அவன் எங்கேயாவது ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. கடையை எடுத்துக்கொண்டிருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கடையை எடுக்கும். ஆகவே அதற்கான அந்த